श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नममुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் உத்தர சதகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஸ்ரீ பராசர பட்டருடைய இந்த ஆச்சரியமான உத்தர சதகத்தில் முதல் ஸ்லோகத்தில் பகவான் சேத்தனா சேத்தனங்களை படைத்து நல்லவை கெட்டவைகளை அறிய ஞானமாகிய விளக்கை கொடுத்தான். சிலர் பயன்படுத்தி கொண்டு நல்ல வாழ்வு பெற்றனர். வேறு பலர் விளக்கில் விழுந்த விட்டில் பூச்சியாய் மாய்ந்தனர்னு சொன்னார். ரெண்டாவது ஸ்லோகத்தில் சார்வாக்கனை கண்டிக்கிறார், நாஸ்திகனை. அடுத்து மாத்தியமிகன், யோகாச்சாரன், சௌராந்திகன், வைபாஷிகன் என்ற பௌத்த மதத்தைச் சேர்ந்த நால்வரை கண்டித்தார். 11வது ஸ்லோகத்தில் பிரசன்ன பௌத்தன் என்னும் மாயாவாதி என்று கூறப்படும் சங்கர மதத்தை நிரசிக்கிறார். 12வது ஸ்லோகத்தில் ஜைனர்களை நிந்திக்கிறார். வைதிகர்கள் போல நடிப்பவர்களான தார்க்கிகர்களான கௌதமர், கணாதர் என்று அழைக்கப்படுகிற அக்ஷபாதரது மதங்களை கண்டிக்கிறார். பிறகு பாஞ்சராத்திரத்தின் பிரமாணத்தை விவரிக்கிறார். 15வது ஸ்லோகம் வரைக்கும் 19ஆம் ஸ்லோகங்கள் வரை 16, 17, 18, 19 வேதம், வேத அங்கங்களின் பொருள், அதன் பெருமை அவற்றை விவரித்து பாட்டர், பிரபாகர், நவீன மீமாம்சகர்களை கண்டிக்கிறார். 23வது ஸ்லோகத்தில் சங்கர மதத்தவர் கை கொள்ளும் அத்விதீய வாக்கியங்களான ஸ்ருதி, அத்விதீய ஸ்ருதி, தத்துவமசி என்றதை ஆச்சரியமாக விளக்கமளித்தார். பரபிரம்மம், பிரம்மருத்ரர்கள் இல்லை, ஸ்ரீமன் நாராயணனே என்று நிர்தாரணம் பண்ணார் 26வது ஸ்லோகத்தில். பிறகு பகவானுடைய கல்யாண குணங்களை அனுபவித்து கொண்டு வருகிறார். அதில் நேற்றைய தினம் வரை 33 ஸ்லோகங்கள் பார்த்தோம். 27ஆம் ஸ்லோகத்திலிருந்து 40ஆம் ஸ்லோகம் வரை ஞான, பல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜஸ் என்ற 6 குணங்களை தனித்தனியே அனுபவிக்கிறார். பரவாசுதேவர் வியூகமூர்த்திகளான சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தர்களிடம் இந்த 6 குணங்களையும் பிரித்து கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்க போகிறார். ஸோ இன்றைக்கி 34வது ஸ்லோகம். சககாரியபேக்ஷமபி ஹாதுமிஹ ததனபேக்ஷகர்த்ருதா ரங்கதன ஜயதி தேஜ இதி பிரணதார்த்திஜித் பிரதிபடாபிபாவுகம். சககாரியபேக்ஷமபி ஹாதுமிக ததனபேக்ஷகர்த்ருதா ரங்கதன ஜயதி தேஜ இதி பிரணதார்த்திஜிம் பிரதிபடாபிபாவுகம். ஸ்ரீரங்கநாதா, திருவரங்க செல்வரே, சககாரி காரணங்களை அபேட்சித்திருக்கின்ற காரணத்தையும் அழிக்கும் பொருட்டு அந்த சககாரி காரணத்தை எதிர்பாராத காரணத்துவம் என்பது எது உண்டோ அது தேஜஸ், தேஜோ குணம் என்று விளங்குகிறது. இந்த குணமானது, தேஜஸ் என்கிற குணமானது ஆஸ்ரிதர்களின் ஆர்த்திகளை போக்கக்கூடியது. பிரதிபட அபிபாவுக்கம், எதிரிகளை திரஸ்கரிக்கக்கூடியது. அதாவது ஸ்ரீ ரங்கநாதா, இந்த உலகில் உள்ள காரணப் பொருள்கள் எதுவும் சககாரி காரணங்களை நிராகரித்திருப்பதில்லை. அதாவது ஒரு குடம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குச்சி வேணும், அதுக்கு ஒரு வீல் வேணும், குயவன் வேணும், அது வேறு விஷயம். களிமண் வேணும், அது இன்னொரு விஷயம், மூல காரணம். ஆனால் அதுக்குண்டான சககாரியெல்லாம் வேணும். ஒரு வீல், ஒரு ஆக்சல், ஒரு குச்சி, இதெல்லாம் வேணும், கயிறு. இப்படி உள்ள காரணப் பொருள்களை வேறுபடுத்தி காண்பிப்பதும் சககாரி காரணங்களை எதிர்பாராமல் இருப்பதும் உள்ள உனது குணம் தேஜஸ். தேஜஸ் என்கிற குணம் வேறு எதுவும் தேவையில்லை. தானே சிருஷ்டி பண்ண முடியும், காப்பாற்ற முடியும், நியமிக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். இதுவே உன்னை அண்டியவர்களின் துன்பங்களை நீக்க வல்லது.
ஏன்னா நீ தானே எல்லாவற்றையும் காப்பாற்றி நியமிக்கிறாய். சரணாகத வத்சலன், நீ உனக்கு சக்தி இருக்கு, தேஜஸ். அவர்களின் எதிரிகளை அழிக்க வல்லது உம்முடைய சக்தி, தேஜஸ். ஸோ இந்த உலகின் பொருள்கள் உற்பத்தியாவதற்கு 3 காரண பொருள்கள், முன்னையே பார்த்த மாதிரி. உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம். பானை அப்படின்னா பானைக்கு மண் போன்றவை உபாதான காரணம், குயவன் நிமித்த காரணம், பானையை சுழற்றும் சக்கரம், குச்சி முதலியவை சககாரி காரணம். இங்கே பட்டர் கூறுவது சககாரி காரணங்களை மற்ற 2ம் ஒதுக்குவதில்லை. ஆனால் எம்பெருமானை பொறுத்தவரையில் இந்த வாதம் கிடையாது. அவன் தனது சங்கல்பம் மூலமே அனைத்தையும் படைத்து வருகிறான். வேறு எந்த சககாரி வஸ்து, அவனை தவிர வேறு வஸ்து எதுவும் தேவையில்லை, அவசியமில்லை. அது தேஜஸ். இதில் தேஜஸ் என்னும் குணத்தின் சொரூபத்தையும் பிரயோஜனத்தையும் அருளி செய்கிறான் இந்த ஸ்லோகத்தில். உலகில் உள்ள காரணப் பொருள்கள் எதுவும் பிறரது உதவி இல்லாமல், எதுவுமே இல்லாமல் காரியம் செய்வதில்லை. பல பொருள்களின் உதவி கொண்டே காரியம் செய்ய காண்கிறோம். ஈஸ்வரனுடைய காரணத்துவம் அப்படி இல்லை. தனது சங்கல்பத்தையே பற்றீடாக கொண்டு, பற்றாசாக கொண்டு, மற்ற யாருடைய உதவியும் வேண்டாதவனாய் எல்லாவற்றையும் நிர்வகிக்கிறானாதலால் இதுவே தேஜஸ் எனப்படுகிறது. இதில் வேறொரு கருத்தையும் தெரிவிப்பதாக பெரியோர்கள் கூறுவதில்லை. சிஷ்ட ரக்ஷண துஷ்ட நாசம் செய்வது பிறர் உதவி இல்லாமல், அதுதான் தேஜஸ் என்பர். சககாரியபேட்சமபி ஹாதுமிக ததனபேட்ச கர்த்ருதா ரங்கதன ஜயதி தேஜயிதி பிரணதார்த்திஜித் பிரதிபடாபிபாவுகம். ஹே ரங்கதனா, திருவரங்கத்தில் நித்தியவாசம் செய்பவர்களுக்கு செல்வம் போன்றவன், வைத்த மாநிதி, திருவரங்கச் செல்வரே, திருவுக்கும் திருவாகிய செல்வா. சககாரி அபேட்சம் அபி, ஒத்துழைக்கும் காரணங்களை எதிர்பார்க்கிறதாயினும், ஹாத்தும் இது அப்படியன்று என்று காட்டுவதற்காக, தத் அனபேட்ச கர்த்திருதா, அந்த சககாரி காரணத்தை எதிர்பாராத காரணமாவது என்பதாக எதொன்று உண்டோ, தத் அதை தேஜகா இது தேஜஸ் என்ற குணமாக கூறுவர். அது ஜெயதி மிகவும் விளங்குகிறது, வெற்றி கொடி நாட்டுகிறது. பிரணத்த ஆர்த்திஜித், சரணாகதர்களின் பீடைகளை, அதாவது கஷ்டங்களை போக்கக்கூடியதும், பிரதிபட அபிபாவுக்கம், சரணாகதர்களின் விரோதிகளை அடக்குவதும் இந்த தேஜஸ் என்ற குணத்தின் பலன். தேஜஸ் என்ற குணத்துக்கு ஸ்ரீபாஷ்யத்தில் தெரிவிக்கிறார், தேஜகா பராபிபவன சாமர்த்தியம். எம்பெருமானின் தேஜஸை சேவித்தா போரும், எதிரிகள் தாங்களாகவே ஓடி விடுகிறார்கள். இந்த தேஜஸ் செயல்படுவதற்கு வேறொன்றும் வேண்டுவதில்லை. பிரதிபடாபி பாவுக்கம் அப்படின்னா அனிஷ்ட நிவர்த்தி, கெடுதல் எதுவும் வராது, துக்கம் எதுவும் கிடையாது, அனிஷ்ட நிவர்த்தி, துஷ்ட நாசம். பிரணதார்த்தி ஜித் என்பதால் இஷ்ட பிராப்தி, எது வேணுமோ எது ஆசைப்படுகிறோமோ அது கிட்டும். ஸோ மோட்சம் கிட்டும், மோட்சம் ஆசைப்பட்டார். மோட்ச விரோதிகள் நீங்கப்படும் என்று தெரிவிக்கிறார் சுவாமி. ஸோ இந்த பிரதிபடாபி பாவுக்கம் என்பதால் அனிஷ்ட நிவர்த்தியும், பிரணதார்த்தி ஜித் என்பதால் இஷ்ட பிராப்தியும் காட்டி அருளினார். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று தெரிவிக்கிறார். நாம் எம்பெருமானுடைய தாசன் என்ற உறுதி பிறந்துவிட்டால் படிப்பு, பண்பு, செல்வம் முதலிய மற்ற சிறப்பெல்லாம் நல்ல நிறைவு பெறும் இம்மீடியட்டாக. அந்த உறுதி இல்லையானால் மற்றதெல்லாம் இருந்தும் இல்லாதது போல்தான் என்று தெரிவிக்கிறார் சுவாமி. அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.